என்னம்மா வெண்ணிலா, விஜய் அரெஸ்ட் பண்ண உனக்கு பரவாயில்லையா? தாத்தா அது ஐயா எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. நியாயம்னா எதை சொல்றீங்க? ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களுக்கு நியாயம் கேக்குறீங்களா? வெண்ணிலாவுக்கு விஜய் கிட்ட ஒரு நியாயத்தை எதிர்பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்களே, அந்த நியாயத்தை சொல்றீங்களா? அங்க இருந்து தகவல் வரணும்ல? ஐயா அதெல்லாம் இல்லைங்கய்யா. எங்களுக்கு என் அக்கா மாமா சாவுக்கு நியாயம் தான் வேணும். அவங்கள கொல்ல சொன்ன ஒருத்தர் நாங்க இனிமே மாப்பிளைய யோசிக்க முடியுமா? இத பாருங்க, நீங்க என்ன இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. விஜய் மேல எந்த தப்பு இல்லைங்கறத நாங்க எப்படி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் விஜய் உங்க யாரையும் சும்மா விட மாட்டான். தூக்கி மொத்த கும்பலை உள்ள வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, உண்மையே சொல்றேன். தப்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. உண்மை எங்க பக்கம் இருக்கும்போது நாங்க மிரட்டலுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நிரூபிச்சா மட்டும் போதும். விஜய் தான் குற்றவாளி, நீங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை வச்சு வேணா அவனை அசிங்கப்படுத்தலாம். அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். ஆனா கோர்ட்ல விசாரணைன்னு வரும்போது முடிவு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அப்ப அவதூறு பரப்புனதுக்காக அதை வாங்கிட்டு நீங்க கிளம்புனா எல்லாருக்குமே நல்லது. ஏங்க எங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணாங்க, நியாயம் தான் வேணும். வெண்ணிலா நீ என் கூட கொஞ்சம் வா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். காவேரி, நீ கொஞ்சம் இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல தாத்தா, இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா வராது. இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். வெண்ணிலா நீ வா. இப்ப எங்க கூப்பிடுற? நான் வர மாட்டேன். இது பாரு, உனக்கு விஜய் தானே வேணும். அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ பிரச்சனை பண்ண மாட்டேல்ல? அப்பா என்னப்பா என்ன நடக்குதுங்க? இப்ப என்னமா, நாங்க தான் அவரை மாப்பிளைய யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும், என்கிட்ட எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பேசாதீங்க. வெண்ணிலா, விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சு உன்னை கூட்டிட்டு வந்தவன் நான். விஜய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவரு கூட நான் இருக்கணுங்கிறத விட அவரு நல்லா இருக்கணுங்கிறத மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். உனக்கு விஜய நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ என் கூட வா. அப்பா என்னப்பா போயிடுவா போல இருக்கு. என்ன நம்பி